எங்க சித்தியும் அவங்க கூட மருதாணி பாட்டியும் அதுலதான் வந்தாங்க. நீ இப்ப என்ன சொல்ல வர பூமி? அப்போ அப்போ இந்த ட்ரக்ஸ நான் தான் வாங்கிட்டு வந்தேன்னு நீ சொல்ல வரியா? அப்போ பாத்துட்டு வரலன்னு நீங்க சொல்ல வரீங்களா சித்தி? நீ சொல்றத பார்த்தா நீயே வாங்கிட்டு வந்து இந்த காருக்குள்ள வச்சுட்டு என்ன எல்லாரும் முன்னாடி குற்றவாளி ஆக்கலான்னு பாக்குறியா? மாமா மாமா பாத்தீங்களா மாமா? உங்க பொண்ணு எப்பவும் என் மேல பழி சுமத்துறதுலயே இருக்கா. என்ன அந்த அளவுக்கு வெறுக்கிறான்னு உங்ககிட்ட அத்தனை வாட்டி சொல்லியும் நீங்க நம்பவே இல்லல்ல. இதுதான் இவளுடைய உண்மையான முகம் மாமா. பாத்தீங்களா, எல்லாரும் முன்னாடி என்ன மாட்டி விட பாக்குறா. மாட்டி விடுறதெல்லாம் இருக்கட்டும் சித்தி. உங்க உண்மையான முகத்தை எல்லார் முன்னாடியும் வெளிச்சம் போட்டு காட்டணும்னு தான் முடிவு பண்ணேன். அதனாலதான் எல்லா கார்லயும் செக் பண்ண சொல்லி இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட சொன்னேன். செக் பண்ணாங்க இருக்கு. ஆனா ஆனா அத நான் தான் வாங்கிட்டு வந்தேன்னு அவ்வளவு உறுதியா நீ எப்படி சொல்ற? நீ இந்த அளவுக்கு கீழ்த்தனமா பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அபூர்வா. You are under arrest. I love you, Bhumi. I just love you. நம்ம ஒருத்தருக்கு இன்னொருத்தர் காவல் காத்துக்கிற சோல்ஜர்ஸ் மாமா. நான் கவனக்குறைவா இருந்த நேரத்துல நீங்க என்ன காப்பாத்தி டான்ஸ் காம்படிஷன்ல கொண்டு போய் நிறுத்தினீங்க. நீங்க கவனக்குறைவா இருந்தப்போ நான் உங்களை காப்பாத்திருக்கேன். இதுல யாரும் பெரியவங்களும் இல்ல, யாரும் குறைஞ்சவங்களும் இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னு சேர்ந்த நம்ம சரி பாதை. ஆமா பூமி, கரெக்டா சொன்ன. கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி ஆபத்துங்களை உருவாக்கணும்னு தான் நினைப்பாங்க நம்ம எதிரிங்க. நமக்கு கல்யாணம் மட்டும் நடந்துட்டா நம்மளை யாராலையும் பிரிக்கவே முடியாது. அப்பா, என்ன பூமி? எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல உண்மையிலே உங்களுக்கு சம்மதமா? என் பையன் ககன் ட்ரக் கேஸ்ல மாட்டி விட நினைச்சது உன் பொண்டாட்டி அப்ரூவா தான் நினைச்சிட்டு இருக்கா. அந்த திட்டத்துல நீ இருக்கின்ற விஷயம் அவளுக்கு தெரியாது. இப்ப நான் சொல்லுவேன். அண்ணா, குடிக்கு பால் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? இப்ப எதுவும் வேணாமா? சொல்லுங்கப்பா. ககனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் தானா? பூமி, என் அண்ணியோடு சேர்ந்து என் அண்ணனை நீ சந்தேகப்படுறியா? ககனை ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு சீப்பா யோசிப்பாரா என் அண்ணன்? ஐயோ, அப்படின்னு நான் எப்ப சொன்ன அத்தை? ஜஸ்ட் இந்த கல்யாணம் நடக்கிறதுல விருப்பம் இருக்கா இல்லையான்னு தானே கேட்டுட்டு நீ இருக்கேன். இந்த நேரத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்டனா என் அண்ணியோட சேர்த்தே என் அண்ணனையும் சந்தேகப்படுறங்கிற கேள்விதான் இப்ப எழும்புது.
ஐயோ அத்தை, சாமி மாதிரி இருக்கிற என் அப்பாவை நான் ஏன் சந்தேகப்பட போறேன்? நான் சத்தியமா சொல்றேன், அப்பா கிட்ட நான் கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கேன். அப்போ அதுக்கான பதில நான் சொல்றேன், கேட்டுக்கோ. உங்க 2 பேருடைய கல்யாணத்துல என் அண்ணனுக்கு துளி கூட விருப்பம் இல்ல. ககனை கல்யாணம் பண்ணிக்கிறது என் அண்ணனுக்கு பிடிக்கல. எது வரைக்கும் பிடிக்காம இருந்துச்சுன்னு தெரியுமா? நீ படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம ககனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என் அண்ணனுக்கு யோசனை வர வரைக்கும். கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமும் என் அண்ணனும் கல்யாணத்துக்கான வேலையை பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. நீயும் அதை பாத்துக்கிட்டு தானே இருக்க பூமி. அண்ணா, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். அபூர்வா அண்ணி இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துகிட்டாங்கன்னு நீங்க அவங்க மேல கோவத்தை அதிகமாக்கிக்காதீங்க. என்னத்த நீங்க இப்படி சொல்றீங்க? நான் இப்படிதான் சொல்லுவேன் பூமி. அபூர்வா அண்ணி என்ன செஞ்சிருந்தாலும் இந்த குடும்பத்தோட நலத்துக்காக தான் செய்வாங்க. உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியல அத்தை. சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அண்ணா ஏதோ சொல்லிட்டாருங்கிறதுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா அபூர்வா அன்னைக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் தெரியுமா? ஏன் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை அதிகமாயிடும்னு நினைச்சாங்க. எனக்கு சக்காளத்தி சண்டை அதிகமாயிடும் நினைச்சாங்க. அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கு பகை இருந்தும் உன்னோட மாமா அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் பொண்ணு கொடுத்தா சும்மா இருப்பாரா? இன்னும் மாப்பிள்ளையோட அப்பாவா ஓவரா ஆட ஆரம்பிச்சிருவாரு. எனக்காக மட்டுமா பார்த்து அவங்க கல்யாணத்தை நிறுத்த பார்த்தாங்க? இல்ல, என் அண்ணனை பத்தி யோசிச்சுதான் அவங்க அப்படி பண்ணிருக்காங்க. அவங்க மனசு தாங்காம உன் கல்யாணம் நடக்கிறத பார்க்க கூடாதுன்னு நினைச்சாங்க. அதனாலதான் உன் கல்யாணத்தை நிறுத்த நினைச்சாங்க. நிறுத்தணும்னு நினைச்சது ரொம்ப தப்புதான். ஆனா நிறுத்தணும்னு நினைச்ச நோக்கம் தப்பு கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா? கரெக்டா சொன்ன மீரா. அப்பாவியா இருந்தாலும் சரியான டைம்ல நல்லா யோசிச்சு சொல்லிருக்க மீரா. அந்த பைத்தியக்காரிக்கு எப்பவும் நானும் வீடும் தான் உலகம். அபூர்வா அண்ணிய நீங்க எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வந்துடணும்னா. அத்தை, உன் கல்யாணத்துல கன்னியாதானம் பண்றதுக்கு அண்ணி இருக்கணும்ல பூமி. உன் அத்தை சொல்றதும் கரெக்ட் தான் பூமி.